மற்ற விசுவாசிகளை நாம் எப்படி பார்க்கணும்? நம்முடைய சகோதரர். சகோதரர், சகோதரன், சகோதரி, சகோதரன், பிரதர், சிஸ்டர், கூட பிறந்தவங்க மாதிரி பார்க்கணும். நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தார், நம்ம எல்லாம். அதனால தான் பாருங்க, சபையில் மற்ற வித்தியாசங்கள்லாம் கிடையாது. எந்த ஜாதி, எந்த கோத்திரம், எந்த பேக்ரவுண்ட், இதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். இங்க என்ன ஜாதிகள்லாம் பேச்சுக்கே இடமே இல்லை. அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கல பாருங்க. ரட்சிப்பு என்ன செய்யறது? என்ன கிறிஸ்தவங்களே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு இன்சல்ட் டு த காஸ்பல். நாம் எல்லாம் ஒரே குடும்பத்தார், நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ என் கூட பிறந்த ஆள்னா, என் குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னா, எனக்கு அண்ணன், அக்கா, தங்கச்சி அப்படியா இருந்தா கொஞ்சமாவது அவங்க மேல அன்பு இருக்கும். கொஞ்சம் கூட அவங்க மேல அன்பே இல்லைன்னா என்ன சந்தேகமா வருது? இவங்க கூட பிறந்தாங்களா, நானும் இவங்களும் ஒரே குடும்பமா அப்படின்னு சந்தேகம் உண்டாயிடுது. எங்க 2 பேருக்கும் ஒரே தகப்பன் இருக்கா? அதனால்தான் யோவான் அப்படியே எங்க கையை வைக்கணுமோ வச்சு தர்றாங்க. கர்த்தர் அன்பு கூறுறேன்னு சொன்னா பத்தாது, சகோதரனை அன்பு கூறுகிறோமா? அடுத்து சொல்றாரு பாருங்க, 1 யோவான் 4:7 திரும்ப திரும்ப சொல்றாரு. ரொம்ப புதிய ஏற்பாடு இந்த அன்பை, சகோதர அன்பை ரொம்ப வலியுறுத்துது. இயேசுவே வலியுறுத்தினார். அதனால தான் யோவான் இப்படி சொல்லுகிறார். 1 யோவான் 4:7, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இருந்தா அப்போ அவங்க தேவனால் பிறந்திருக்கிறாங்க, தேவன் அவங்களுக்கு நல்லா தெரியும்ன்றாரு. 8ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லைன்னா அவங்களுக்கு தேவனை தெரியவே தெரியாதுன்னு அர்த்தம். ஒருத்தட்ட அன்பு இல்லைன்னா அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லைன்றாரு. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரோட கொஞ்சம் கூட சம்பந்தப்பட்டா அவர்கிட்ட இருக்கிற அன்பு கொஞ்சமாவது ஒட்டிக்கும். அவர் நம்ம எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார்னு கொஞ்சமாவது உணர்ந்தா நாம மற்றவர்கள சகோதரர்களை கொஞ்சமாவது அன்பு கூறுவோம். அப்போ பிராக்டிகலா நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, நம்மையே சோதித்து பார்க்கும்போது இந்த அன்பு எப்படி வெளிப்படும்? எதையும் சொல்லிடுறேன், ஏன்னா இது முக்கியம். பாருங்க, இந்த அன்பு எங்க ஆரம்பிக்கும்னு சொல்றேன். இந்த அன்பு நம்மளை பற்றியே யோசிக்காம மற்றவர்களை பற்றியும் யோசிக்க வைக்கும். மற்ற விசுவாசிகளை பற்றி யோசிக்க வைக்கும். அது மட்டும் இல்ல, மற்ற விசுவாசிகள் மேல ஒரு நாட்டம் இருக்கும், ஒரு விதமான விருப்பம் இருக்கும். அதாவது சபைக்கு போகணும், மற்ற விசுவாசிகளோடு ஒன்றாய் கூடி தேவனை ஆராதிக்கணும்,